டிஎன்பிடிஎஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா நெஃப்ட் ஆர்டிஜி மூலிமா எப்படி பே பண்ணுறதுன்ற ப்ரொசீஜர் வந்து கொடுத்துருக்காங்க. த்ரூ நெட் பேங்கிங் வழியாக பண்ணணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய நெட் பேங்கிங் இருக்கணும். நெட் பேங்கிங்கில் பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணிங்க. ஏன்னா குறிப்பிட்ட தொகைக்கு மேலே நீங்கள் போனால் கூகுள் பே, ஃபோன்பேயில் வந்து நீங்கள் பே பண்ண முடியாது, சிரமமாக இருக்கும். அதுக்காக வந்து இங்கே நெஃப்ட் ஆர்டிஜி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு லாகின் இன்டு த ஒரு பர்சனல் பேங்கிங் அக்கௌண்ட் பேங்க் நெஃப்ட் ஆர்டிஜி அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யுவர் பர்சனல் நெட் பேங்கிங் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த தகவல் வந்து உங்களுக்கு சரியானதும் தெரிச்சுன்னா மற்ற நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செலக்ட் த நெஃப்ட் ஆர்டிஜி பண்ணணும். நீங்கள் பர்சனல் பேங்கிங் ஓப்பன் பண்ணிவிட்டு நெஃப்ட் ஆர்டிஜி வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஆப்ஷன் வந்து ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் மெனு அதில் செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் பெனிஃபிஷியரி அக்கௌண்ட் டீட்டெயில் ப்ரொவைட் த டிஎன்பிடிஎஸ் இண்டிவிஜுவல் சர்வீஸ் கனெக்ஷன். ஒவ்வொரு சர்வீஸ் கனெக்ஷனுக்கும் தனித்தனியாக நீங்கள் பண்ணணும். அது மாதிரி பண்ணிக்கிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெனிஃபிட் டைப் வந்து ஆர்டிஜி நெஃப்ட் செலக்ட் பண்ணிக்கிங்க. பெனிஃபியர் அக்கௌண்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபியர் அக்கௌண்ட் நம்பர் வந்து உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. டிஎன் ஃபாலோ த சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் as the provide the டிஎன்பிடிஎஸ். உங்களுக்கு சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த நம்பர் தான் பெனிஃபியர் நம்பர்ல வந்து போட சொல்லியிருக்காங்க. டைப் வந்து கரண்ட் போட சொல்றாங்க. ஐஎஃப்எஸ் கோடு அவங்களே கொடுத்துருக்காங்க. சிஎன்ஆர் 00911 இல்லைன்னா அந்த ஐடிபின்னு கொடுத்துருக்காங்க. எதுவும் வந்து இங்கே போட்டுக்கோங்க. பெனிஃபியர் நேம் வந்து டிஎன்பிடிஎஸ் கொடுத்துட்டு ஆட் பண்ணிக்கிங்க. ஆட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எப்போலாம் நீங்கள் வந்து பே பண்ணுறீங்களோ அப்போலாம் வந்து நீங்கள் நெட் பேங்கிங் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த பெனிஃபிஷியரி நம்பர் அந்த சர்வீஸ் நம்பரில் இருக்கும்போது அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். இதில் வந்து அவங்க ஒரு சைட்டு கொடுத்துருக்காங்க. இ-ரெசிப்ட் டவுன்லோட் பண்ணுறது. இ-ரெசிப்ட் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை வேணால் போய் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு அதுலேருந்து எப்படி டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் அப்படிங்கிற. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நெஃப்ட் ஆர்டிஜியில் எப்படி கட்டுறது அப்படிங்கிறத இதில் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். அப்ளிகேஷன் பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது உங்களுக்கு அந்த நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் வந்து எடுத்துகிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குயிக் பே ஆப்ஷன் இருக்கும். அந்த குயிக் பே ஆப்ஷனில் போனீங்கன்னா ஏற்கனவே வந்து இந்த குயிக் பே ஆப்ஷன் வந்து ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். டிஎன்பிடிஎஸ்எல் குயிக் பே அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த குயிக் பே ஆப்ஷன் போய் பார்த்தீங்கன்னாலும் எப்படி பே பண்ணுறதுன்ற முழு விவரம் இருக்குது. இல்லை இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் வந்து போடணும். அந்த ஏற்கனவே சொன்னீங்களே அந்த அப்ளிகேஷன் நம்பர் போடணும். அப்புறம் வந்து கேப்சா கோடு போடுங்க. கேப்சா கோடை போட்டுட்டு பார்த்தீங்கன்னா அப்புறம் நீங்கள் நெட் பேங்கிங் கேட்கும். யூசர் நேம் பாஸ்வேர்ட் போடுங்க. நெஃப்ட் ஆர்டிஜின்னு கேட்கும். நெஃப்ட் ஆர்டிஜி நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிங்கன்னா உங்களுக்கு பில்லு வந்துடும். நீங்கள் வந்து பில்லு வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் ஒரு வீடியோவை உங்களுக்கு போட்டு காட்டுறேன் எப்படி பே பண்ணுறது அப்படிங்கிறத. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.